ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் விஜய் சேதுபதி, ருக்மணி வசந்த் நடிச்சிருக்கிற ஏஎஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விஜய் சேதுபதியும் டைரக்டர் ஆறுமுககுமாரும் முதல்ல சேர்ந்த படம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். இது 2018ல் ரிலீஸ் ஆனது. அந்த படத்தோட அப்ரோச் நல்லா இருக்குன்னு ஆடியன்ஸில் பாதி பேரும், சுத்தமாக நல்லா இல்லப்பான்னு மீதி பேருமா ரிவ்யூஸ் நடத்துகிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் இவங்க ரொம்ப வருஷம் கழித்து ஏஎஸ் படத்தில் சேரும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யுது. அதனால் இந்த தடவை ஒரு யூனிவர்சல் அப்பீல் கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். இதோட கதையில் போல்டு கண்ணன் ஒரு புதிரான நபர் தன்னோட கடந்த காலத்தை விட்டுட்டு புது வாழ்க்கை தேடி மலேசியாவுக்கு வராரு. பணக்கார மாதிரி காட்டுகிற அறிவு தன் ரிலேஷன் தப்பா நினைச்சு போல்டு கண்ணனுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை வாங்கி தராரு. இப்படி இருக்க தன் எதிர் வீட்டில் இருக்கிற ருக்குவை பார்த்ததும் பிடிச்சு போய் காதலிக்க ஆரம்பிக்கிறாரு போல்டு கண்ணன். ருக்குவுக்கும் மெதுவா பிடிக்க ஆரம்பிக்குது. அப்ப ஒரு விஷயமா ருக்குவுக்கு போல்டு கண்ணன் செஞ்ச உதவி சட்டவிரோதமா ஆயுதங்களை கடத்துற ரூத்லெஸ் கேங்ஸ்டர் தர்மா சம்பந்தப்பட்ட இடத்துல தள்ளுது. அந்த சமயத்துல போல்டு கண்ணனோட இன்னொரு பக்கம் தெரிய வரும்போது அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்க தான் இந்த படத்தோட மீதி கதை. டைரக்டர் ஆறுமுககுமார் ஹைஸ்ட் த்ரில்லர் பிளஸ் ரொமான்டிக் காமெடியா இந்த படத்தை எடுத்திருக்காரு. விஜய் சேதுபதியும் பல வருஷங்களுக்கு அப்புறமா எங்காவும் ஜாலியான கேரக்டர்ல பாக்குறோம். மெதுவா போற ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த போல்டு பேர் இவர் பேருக்கு முன்ன எப்படி வந்ததுன்னு அப்பப்ப சொல்றது அர்த்தம் இல்லாததா இருக்கு. ஆனா விஜய் சேதுபதி யோகி பாபு கெமிஸ்ட்ரியும் காமெடி டைமிங்கும் ஒர்க் அவுட் ஆகி படத்தை நகர்த்துது. இந்த இடத்துல நிறைய கேரக்டர்களோட இன்ட்ரோவும் அவங்க இஷ்யூஸும் தெரிஞ்சுக்கும் போது தான் ஸ்லோவா போகுது. அப்போ சாதாரணமா ஆடுற ஒரு போக்கர் விளையாட்டு உயிருக்கு ஆபத்தா மாறும்போது கதை சூடு பிடிக்குது. இந்த இடத்துக்கு வரதுக்கு போக்கர் கேம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா சாம் சிஎஸ் மியூசிக்கை ஃபாலோ பண்ணா போதும். டென்ஷனை நல்லா பில்டப் பண்றாரு. போல்டு கண்ணன் சின்னதா ஒரு திருட்டை பிளான் பண்ணும்போது தான் கதை சரியான இடத்துக்கு வருது. இந்த சீக்வன்ஸ் தான் போல்டு கண்ணனோட கிரிமினல் சாமர்த்தியம் நமக்கு தெரிய வருது. இவரோட மெத்தடிக்கல் அப்ரோச்சை பார்க்கும்போது தான் அவரோட பேக்ரவுண்ட் பத்தின கேள்விகளை எழுப்புது. ஆனா அதுக்கான ஆன்சர்ஸ் அடுத்த பாகத்துல தான் கிடைக்கும் போல இருக்கு. செகண்ட் ஆஃப் ஆக்ஷன் ஜோனுக்குள்ள போய் சேஸ் சீன்ஸும் ஃபைட் சீக்வன்ஸுமா இருக்கு. குறிப்பா ஹைஸ் நடக்கும் போதும் லென்த்தியான கிளைமேக்ஸ் அப்பவும் சாங்ஸ்ல உருகுது எமோஷனலாவும் கேட்கறதுக்கு நல்லாவும் இருக்கு. ஓவராலா டைரக்டர் ஒரு 90s கதையை ஸ்டைலிஷ் ஃபார்மேட்ல கொடுத்திருக்காரு. மொத்த ஷூட்டிங் வேற மலேசியாவிலே எடுத்திருக்காரு. விஷுவல்ஸ் நல்லாவே இருக்கு. இது ஜாலியான கதைனால லாஜிக்கெல்லாம் பார்க்காம பழைய லுக்ல இருக்கிற விஜய் சேதுபதியும் யோகி பாபு காமெடியை ரசிச்சுக்கிட்டு படத்தை ஃபேமிலியோட ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.